ஹலோ, நான் இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். நான் என்னோடய கெரியர் ஒரு டீச்சர் ஆஃப் இங்கிலீஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது மகாத்மா ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்டுக்கு தான் கிளாஸ் எடுத்தேன். ஸோ என்னை விட ஜஸ்ட் 10 இயர்ஸ் யங்கர் தான். எஸ், ஸோ லிட்ரலி என்னைய கராவோ பண்ணுவாங்க. பட் ஐ ரியலி அப்சல்யூட்லி என்ஜாய்ட் ஆல் ஆஃப் இட். ஸோ அது வரைக்கும் ஃபொனட்டிக்ஸை ஒரு தியரிட்டிக்கலாக மட்டும்தான், எப்படி உச்சரிக்கிறத பற்றின ஒரு தியரிட்டிக்கலாக தான் பார்த்தேன். நான் முயற்சி பண்ணதில்லை. ஒரு நாள் கிளாஸில் ஜயண்ட் அப்படிங்கிற வேர்டோட ஆட்ஜெக்டிவ் ஜைஜான்டிக்னு பொதுவாக நம்ம சொல்லுவோம். நானும் அப்படி தாங்க உச்சரித்தேன். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அபிராமி அப்படின்னு ஐ நெவர் ஃபொர்கெட் ஹர். ஐ ஹவ் நாட் பின் ஏபிள் டு ட்ரேஸ் ஹர் எட். ஸோ அந்த பொண்ணு எழுந்திரிச்சு சொன்னா, மேம் இட் இஸ் ஜைகான்டிக் அப்படின்னா. நான் உடனே ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் ஆக்ஸ்ஃபோர்ட் அட்வான்ஸ் லேர்னர்ஸ் டிக்ஷனரி எடுத்து செக் பண்ணேன். அந்த பொண்ணு சொன்னது தான் கரெக்ட் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். அதுலேருந்து தான் என்னோடய ஜேர்னி. ஃபொனட்டிக்ஸ் இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட் இங்கிலீஷ்லேயே. அதாவது வார்த்தைகள் எப்படி கரெக்டாக உச்சரிக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு அதை உச்சரிக்க முயற்சி பண்ணுற ஜேர்னியில் தான் இன்னுமே இருக்கேன். இப்போ கூட புதுசாக ஏதாவது வார்த்தைகள் பார்த்தா அதை எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கிறது நான் கற்றுக்க விரும்புவேன். தேங்க்யூ. மறக்காமல் என்னோடய வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாமா நாளைக்கு? தேங்க்யூ.